பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார். என்ன அதன் அர்த்தம்? என் மேல அவர் அக்கினியா வந்துட்டார்னா நான் பதரா இருக்க மாட்டேன், நான் கோதுமையா மட்டும்தான் இருப்பேன். ஹல்லேலூயா. அவர் வரலன்னா நிறைய பதறு. அவர் வரணும். அவர் சுத்திகரித்து அவர் லேவி புத்திரரை சுத்திகரித்து கொண்டே இருப்பார். அப்ப என் மேல அவர் அக்கினியா இறங்கிட்டார்னு வைங்களேன், என்கிட்ட என்ன இருக்காது தெரியுமா? சொல்லுங்க. கசப்பு என்கிற பதர் இருக்காது, வெறுப்பு என்கிற பதர் இருக்காது, ஆமென், பொறாமை என்கிற பதர் இருக்காது. அது வந்தாலே அக்கினி என்ன பண்ணும்? அதனாலதான் நம்ம எவ்வளவு உசாரணாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். எனவேதான் தெசலோனிக்கேயருக்கு எழுதும் போது பவுலை கொண்டு எழுதுகிறார், ஆவியை அவித்து போன அணைச்சு போட்டுறாது. ஏன்னா நமக்கு தெரியும், இப்ப நம்ம டங்ஸ்ல பேசினா இந்த பதறு போயிரும், அதனால கொஞ்ச நேரம் பேச வேண்டாம். அதனாலேயே நம்ம ஆவியை அவித்து போட்டுட்டு இருக்கிறோம். ஆமென். ஆவி அவித்து போட்டதுனால நிறைய பதர் வந்துட்டு, ஆமென், மீண்டும் அனலாக்குங்கள். இந்த பதரெல்லாம் சுட்டரிக்கப்பட்டு, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆமென். பரலோக ராஜ்யம் வலை விரிக்கிறவனுக்கு ஒப்பா இருக்கிறது. அந்த வலையிலே திரளான மீன்கள் அகப்பட்டது. அவன் என்ன செய்வானா, அதிலிருந்து நல்லவைகளை மாத்திரம் கூடையில் எடுத்து ஆகாதவைகளை. என் மேல அவர் அக்கினியா இறங்கும் போது என்ன இருக்காது தெரியுமா? என்கிட்ட பதறே இருக்காது. ஏன் இருக்காதுன்னா அது இருக்க விட மாட்டார். ஹல்லேலூயா. என்ன இருக்கும் தெரியுமா? விசுவாசம் இருக்கும். விசுவாசத்தை பொன்னோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 3:13 அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். இந்த அக்கினி தான் நம்ம எல்லாம் கரெக்ட்னு சொல்லுவோம். அக்கினியில போட்டாதான் தெரியும் இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு. தீயில போட்டாதான் தெரியும். அப்படி கோதுமையா இருந்தா நான் நிலத்துல விழுந்து செத்தா கூட பலன்தான் கொடுப்பேன். என்கிட்ட பதறே இருக்க கூடாதுன்னு விரும்புறவங்க மட்டும்